இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தயாராக இருக்கிறார் அப்படின்னு இவர் சொல்றார், கிரண் ரிஜிஜு சொல்றாரு. ஐயா, அமைதியாக நடத்த ஒத்துழைக்கணும், எதிர்கட்சிகள் அமளியாகவே இருக்கு, கூச்சல் குழப்பமாக இதே மாதிரியே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. இவர் சொல்றாரு, அமித்ஷாவும் சொல்றாரு, என்ன கேள்வியோ எல்லாத்துக்கும் நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். எதிர்கட்சிகள் ஏதாவது விருப்பம் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த கடிதம், அது தொடர்பான கடிதத்தை மக்களவை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருங்க, நம்ம பதிலளிக்க தயாராக இருக்கிறேன், விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆளும் பாஜக அரசு வைக்கிது. இப்போ தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதில் எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டிட்டு இவங்க தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. பாஜகவை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் ஒரு உண்மையான விவாதம், நீங்க விவாதம் நடத்துறதுன்றது வேற, வாதம் விவாதம் ரெண்டு சொல்லலாம். இவங்க விதண்டாவாதம் பண்ணுவாங்க. நீங்க பாஜக எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா விதண்டாவாதம்ன்ற ரேஞ்சுக்கு எடுப்பாங்க. நீங்க ஜூலை 20ஆம் தேதி இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினுச்சு. அன்றைக்கு முதல் நாள் எல்லோருக்கும் இரங்கல் செய்தி அதோட முடிச்சிருவாங்க, பார்லிமெண்ட் முடிப்பாங்க. 21 எடுத்துக்கிட்டீங்கன்னா 21ஆம் தேதி ஜந்தர் மந்தர்ல போராடிய அந்த மாணவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இது இந்தியா முழுக்க பார்த்தோம். அங்க பெல்லட் குண்டுகள் யூஸ் பண்ணாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை யூஸ் பண்ணாங்க. டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட பாதுகாப்புல தான் இருக்கு. அங்க போலீஸாக இருக்கட்டும் அல்லது ராணுவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை எல்லா அத்தாரிட்டியும் சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரிட்ட தான் இருக்கு, அது உள்துறையிட்ட தான் இருக்கு. மோடி அவர்கள் அன்றைக்கு மறுநாளில் இருந்தே காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தியும் மற்ற எதிர்கட்சிகளும் கோருவது என்னவென்று சொன்னால், உள்துறை பொறுப்பு இது இந்த பெல்லட் குண்டுகளை யார் உபயோகப்படுத்த சொன்னது, யார் அதை ஆர்டர் போட சொன்னது? அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் யார் அந்த ஆர்டர் போட்டிருப்பாங்க? அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நீங்க யூசுவலா இது மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் ஏதாவது ஒன்று நடந்தது என்று சொன்னால் அடுத்த நாளே பாராளுமன்றத்துல அந்த உள்துறை அமைச்சர் அறிக்கை தாக்கல் பண்ணுவார். இது மாதிரி நடந்தது, இன்னென்ன விஷயங்கள் நடந்தது, இதுல இன்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு ஒரு அறிக்கை முதல்ல தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது பத்தி ஒரு விசாரணைக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இதுதான் யூசுவலா. நீங்க எங்கேயோ நடந்த ரயில் விபத்தாக இருக்கட்டும், எங்கேயாவது நடக்கின்ற விமான விபத்தாக இருக்கட்டும், அல்லது பெரிய ஒரு சம்பவமாக இருக்கட்டும், அதெல்லாவற்றிலுமே இது மாதிரி ஒரு சொல்வதுதான் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் எந்தவித அறிக்கையும் எந்தவித பொறுப்பும் இவர்கள் ஏற்கவில்லை. அதுல திரு மோடி அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூட எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இதை தவிர இன்னொரு விவாதம், இவர்கள் எதை வைத்து ஆட்சிக்கு வந்தார்களோ, இவர்களுடைய பிரெயின் சைல்டுன்னு சொல்லுவாங்க, இவர்களுடைய கனவு திட்டம்னு சொல்லுவாங்க, அந்த ராமர் கோவில் விஷயம். அந்த ராமர் கோவில் திட்டத்திலேயே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. ராமர் கோவில் உண்டியல் பணத்தை திருடி இருக்கிறார்கள், கோவில் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று, இந்த 2 செய்திகளை மட்டும் வைத்து நாங்கள் விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருந்தன, மற்ற எதிர்கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருந்தன. ஆனால் ஜூலை 21 மோடி அமித்ஷா அவர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரை, அதாவது 18 நாட்கள் நடந்திருக்கிறது. இந்த அவை 18 நாட்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு இறுதி நாள் வரும்பொழுது இன்றைக்கு விட்டு அவைக்கு, அதாவது வந்தே மாதரம் பாடல் போட்டு நிறைவு செய்கிறார்கள், அவையை நிறைவு செய்கிறார்கள். அப்போது மட்டும் விட்டு சென்று விட்டார்கள். இதுவரும் விட்டு சென்று, இது பாராளுமன்றத்தையே அவமதிக்கின்ற செயலாகத்தான் எங்க காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு கஸ்ட் அப்பியரன்ஸ். இவர்கள் இத்தனைக்கும் பாராளுமன்ற அந்த அலுவலகத்துக்கு தினந்தோறும் மோடியும் அமித்ஷாவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சபைக்குள் வருவதில்லை. ஈவன் கூச்சல் குழப்பமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது முடக்கமாக இருக்கலாம், அதற்கு ஒரு பதில் சொல்வது, அதை எதிர்கொள்வது என்ற நிலைப்பாட்டில் இல்லாமல் அலுவலகத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இதைத்தான் அவர்கள் தினந்தோறும் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இது நாடாளுமன்றத்தையே ஒரு அவமதிக்கின்ற செயலாகத்தான் பார்க்கிறேன். நீங்க இந்த இதுல நிறைய அந்த கூச்சல் குழப்பத்துக்கு இடையில நிறைய மசோதாக்களையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள், இவங்க நிறைவேற்றி இருக்காங்க. நீங்க குறிப்பா சொல்ல போனா ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இந்த கேரளா மசோதா நேம் ஆல்டேஷன் பில், அதுல எந்த விதமான ஒரு சர்ச்சையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பில்லும் தி நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட பில்லும்
அமித்ஷா அவர்களுடைய பெயர்ல டேபிளாக பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு கூட அந்த பில்லை சப்மிட் பண்றதுக்கு கூட அமித்ஷா வரல, அவருடைய ஜூனியர் அமைச்சர் தான் அதை பாராளுமன்றத்தில் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு வராததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம், அமளி, விவாதத்திற்கு தயாராக இல்லை என்று இவர்கள் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். இந்த கூச்சல் குழப்பத்துக்கு இடையில பல மசோதாக்களையும் நிறைவேற்றியிருக்காங்க. இந்த அரசு, நீங்க இன்னொரு டேட்டாவை மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியும் இந்த பாராளுமன்றம் எப்படி நடக்கிறதுன்னு. 1952, 57 5 வருடங்கள்ல 3700 மணி நேரம் பாராளுமன்றம் நடந்திருக்கிறது. இப்பொழுது 2019, 24 மோடி ஆட்சி வந்த பிறகு இந்த ஒரு 5 ஆண்டுகள்ல 1370 மணி நேரம் தான் பாராளுமன்றம் நடந்திருக்கிறது. ஆக 1/3 குறைந்திருக்கிறது. பாராளுமன்ற நேரமே குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் முதல்ல இங்க குறிப்பிட விரும்புறேன். அதே அரசாங்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டதுதான் அரசாங்கம். நாடாளுமன்றம் மக்களுக்கு கட்டுப்பட்டது. அதனால்தான் மக்கள் பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துல போய் பேசுறாங்க. அதுதான் ஒரு ஜனநாயகத்தோட ஒரு அடிப்படை. இவங்க கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிப்பதில்லை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் மதிப்பதில்லை. அப்படி மதிப்பவர்களாக இருந்தால், ஒரு உதாரணத்திற்கு சொல்ல போனால், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் பதவி அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி. 7 வருடமாக அந்த பதவி காலியாக இருக்கிறது. அதை கூட இவர்கள் நிரப்பாமல் வைத்திருக்கிறார்கள். அதே போல விவாதங்கள் என்று எடுத்துக்கொண்டால், இந்த ஆட்சியில ஒத்திவைப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவதே இல்லை. எவ்வளவு முக்கிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவைகள் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அதே மாதிரி நிலைக்குழு, ஸ்டாண்டிங் கமிட்டி, தேர்வுக்குழு, செலக்ட் கமிட்டி, பாராளுமன்ற கூட்டுக்குழு, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, இந்த குழுக்களுக்கெல்லாம் பல மசோதாக்கள் அனுப்பப்படுவதில்லை. மிகவும் எதிர்ப்புகள் தெரிவித்து அந்த மசோதாக்கள் அந்த குழுக்கு அனுப்பப்பட்டாலும் அங்க எதிர்க்கட்சிகளோட கருத்துக்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. இப்படி இருந்தால் எப்படி நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கும்? இவர்கள் அந்த அளவிற்கு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான சட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 370, தேர்தல் சீர்திருத்த மசோதா, குற்றவியல் சட்ட திருத்த மசோதா, இதெல்லாம் விவாதங்களே இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்தியாவோட முக்கியமான பிரச்சனை, எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், வேலையில்லா திண்டாட்டமாக இருக்கட்டும், இது பற்றி எந்த விவாதமும் கிடையாது. நீங்க ஒரு சின்ன குறிப்பு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கடந்த மோடி இந்த நடந்து கொண்டிருக்கின்ற மோடி ஆட்சியில 45 லட்சம் கோடி உள்ள பட்ஜெட்டை 45 நிமிட விவாதத்துல நிறைவேற்றியிருக்காங்க. அது மாதிரி ஒரு இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லப்படுகின்ற விவசாயிகளை பற்றிய ஒரு 3 திருத்த சட்டங்களை கொண்டு வராங்க. அதை டேபிள்ல 2 மணி நேரம் முன்னாடி வச்சுட்டு கூச்சல் குழப்பத்துக்கு இடையில நிறைவேற்றுறாங்க. அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது பாராளுமன்றத்துல ஒரு பில் பிரசன்ட் பண்றாங்க, தாக்கல் பண்றாங்கன்னு சொன்னா, முதல் நாள் அந்த பில்லை டிராப்டை எம்பிக்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை படித்து விட்டு அடுத்த நாள் விவாதத்துக்கு அவங்க தயாரா வரணுங்கிறதுக்காக கொடுக்கறது அது. ஆனா இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்பு அவர்களுக்கு எம்பிக்கள் கையில் கொடுத்து விட்டு விவாதத்தை தொடங்குங்கள் என்று சொல்வது, அல்லது கூச்சல் குழப்பத்துக்கு இடையில அந்த எஸ்னு சொல்லி அந்த விவாதத்தை, அந்த பில்லை மசோதாவை பாஸ் பண்ணிடுறது. இதுதான் இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. இந்த லட்சணத்துல 545 எம்பிக்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலேயே இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இதனை 850, 900 இன்க்ரீஸ் பண்ணா எப்படி இருக்கும் என்பதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக, ஜனநாயகத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற அச்சம் தான் இருக்கிறது. அதனால்தான் அந்த டீலிமிட்டேஷனை கூட 543லயே ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்களுடைய கட்சியும் மற்ற கட்சிகளும் கோரிக்கை விடுத்திருக்கின்றன என்பதையும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். மாணவர்கள் போராட்டம் பத்தி சொன்னீங்க, அதை பத்தி பேசணும். அதுக்கு அந்த மாணவர்கள் தாக்குது யார் உத்தரவிட்டா அதை பதில் சொல்லி ஆகணும் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் இந்த கேள்விக்கு பதிலளிக்கணும் அப்படின்லாம் சொன்னோம். இப்போ அந்த மாணவர்கள், அந்த கற்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, அவங்க அந்த அபிஜித் இப்போ என்ன சொல்றாருன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் நாங்கள் தொடருவோம் அந்த போராட்டத்தின் 2வது போராட்டத்தை அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் மோடி அந்த ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா நடந்ததுல, முன்னாள் ஜனாதிபதி புத்தகம் வெளியிட்ட ராம்நாத் கோவிந்த், அதில் பேசும்பொழுது, இது ரீல்ஸ் காலம், சமூக ஊடக பிரபலங்கள் பெரும்பாலும் உங்களை ஈர்த்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் அழைத்து செல்வாங்க. குறுக்கு வழிகளை தேடும் இக்காலத்தில் ரயில் நிலையங்களில் அடிக்கடி ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து அடிக்கடி எழுதியிருப்பாங்க, அதை பார்க்கணும், அதை நினைவுக்கு வருதான்னு பாருங்க. குறுக்கு வழி உங்கள் பயணத்தை பாதியிலேயே முடித்துவிடும். ரயில்வே பாலத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக தண்டவாளத்தில் குதிக்கும் பழக்கம் சிலரிடம் இருப்பதால் தான் இந்த எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அதாவது இவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் மீது பழி போடுறது. நீங்க ஒரு மோடி அரசாங்கத்தையோ அல்லது பிரதமரையோ
மற்ற திட்டங்களையோ குறை சொல்லி சொன்னோம்னா அவங்கள தேச விரோதின்னு முத்திரத்துவாங்க. அது மாதிரி போராடிய இளைஞர்கள் எல்லாம் வந்து இளைஞர்களே இல்லை, அவங்க மாணவர்களே இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க இன்றைக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை குற்றம் சொல்வது, அவர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது, இதுதான். இவர் ரீல்ஸ் காலம்னு சொல்லிட்டு இவரே இப்ப ரீல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாருங்கிறதையும் நம்ம பாக்குறோம். பிரதமர் மோடியும் ரீல்ஸ் காலம் என்று சொல்லிவிட்டு அவருமே ரீல்ஸ் போட ஆரம்பித்து விட்டார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் தான் பொய்யை சொல்லி அதாவது குஜராத் மாடல் என்ற பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு வரை அந்த பொய்யையே கட்டமைத்து ஆட்சியில் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். ஆனால் அந்த மாணவர்கள், நீங்க அபிஜித் சொன்னீங்க, அவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், ஏன் மறுபடியும் போராட்டம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், பாராளுமன்றத்துல இது சம்பந்தமான எந்த விதமான பதிலையும் அளிக்கவில்லை. அதைத்தான் சொல்றாரு. அதனால்தான் அவர் போராட்டம் அதுவும் இதனோட லிங்க்ல இருக்கு. நீங்க மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காரு, அவர்கள் மீது ஒரு தடியடி நடத்திருக்கீங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்களே கேட்கல, ஆனா அந்த பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே அரசியலாக்கி பிரச்சனையை எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, நீங்க அவர்கள்ட்ட உத்தரவாதம் கொடுத்தீங்க வித்ட்ரா பண்ணிக்க சொல்லி. ஆனால் இன்னுமே பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கூட ஒரு புதுச்சேரியில இருந்து ஒரு தகவல் வந்தது. அந்த மாணவர் போராட்டத்தில் இருந்த ஒரு செய்தி தொடர்பாளர் வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஏதோ என்கொயரி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை டார்ச்சர் செய்து கொண்டே இருக்கிறது இந்த அரசு, மத்திய அரசு. அது மட்டுமல்ல, நீங்க அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தி அவர்களிடம் சில உத்தரவாதங்கள் கொடுத்து வித்ட்ரா பண்ண வச்சீங்க. ஆனா அதே நேரத்துல அது சம்பந்தமா அவர்களுக்கு பாராளுமன்றத்துல ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அதை எதிர்கட்சிகள் தான் அவர்களுடைய குரலை அங்க ஒலிக்கணும். அப்படி ஒலிக்கும் போது நீங்க அதற்கான பதிலை நீங்க பாராளுமன்றத்துல சொல்வது தானே சரியா இருக்கும். அந்த பதிலை நீங்க பாராளுமன்றத்துல சொல்லலையே, அதிலிருந்து நழுவி செல்றீங்களே, அதிலிருந்து ஓடுகிறீர்களே. இதற்கு எந்த குற்றச்சாட்டுக்கும் பதிலளிக்காம, எந்த விதமான நடவடிக்கைக்கும் யாருமே பொறுப்பேற்றுக் கொள்ளாம நீங்க வந்து விலகி ஓடுறீங்க. பதவி விலகின தர்மேந்திர பிரதானே என்ன சொல்றாருன்னா, மாணவர்கள் மீது குற்றம் சாட்டி அவர் வந்து பதவி விலகினதை நான் அந்த இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகிறேன் என்று சொல்லல. மாணவர்கள் போராட்டத்தை வந்து தேச விரோதிகள் கையில் எடுத்து விடுவார்கள் என்றுதான் சொல்லி பதவி விலகிறேன்னு சொல்றாரு. ஆக இவர்கள் மாணவர்கள் போராட்டத்தை கூட கொச்சைப்படுத்தி தான் அந்த பதவி விலகல் கூட நடந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை முதல்ல அவர்கள் நிறுத்தணும். உண்மையா இதுக்கு ஏதாவது பொறுப்பு எங்கேயோ, அதாவது அரியலூர்ல நடந்த ரயில் விபத்துக்கு மத்திய அமைச்சர் பதவி விலகினதெல்லாம் முன்னுதாரணம் இருக்கிறது. அதுபோல பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. விமான விபத்துக்காக பதவி விலகியவர்கள், விவசாயிகள் போராட்டத்திற்காக பதவி விலகியவர்கள் எல்லாம் நிறைய முன்னுதாரணம் இருக்கு நம்ம நாட்டுல. ஆனா இவங்க வந்து எதற்குமே பதவி விலக மாட்டேன், பொறுப்பேற்க மாட்டேன். ஒரு பிரச்சனை நடக்கிறது நாட்டுல என்று சொன்னால் அதற்கு யாருமே பொறுப்பேற்பதில்லை என்ற ஒரு முடிவோடு இந்த மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வேளையில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது கூட இந்த பாராளுமன்ற முடக்கம் என்று சொல்லுகிறார்களே, இந்த கூச்சல் குழப்பம் என்று சொல்கிறார்களே, ஆனால் அதற்கு காரணத்தை பழியை வந்து எதிர்க்கட்சி மீது போடுவதற்காக மட்டுமே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் கிடையாது. நீங்க அன்றைக்கு மறுநாளே அதற்கான குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பிரதமர் மோடியோ அல்லது உள்துறை அமைச்சரோ பதிலளித்து சட்டசபையில் பேசியிருந்தால் அல்லது விளக்கங்களை கொடுத்திருந்தால் அது அந்த பிரச்சனை அதோடு முடிந்து அடுத்த விவாதத்திற்கு சென்றிருக்கலாம். ஆனால் இவர்கள் அதிலிருந்து நழுவி செல்வதுதான் இந்த பாராளுமன்ற முடக்கத்திற்கான காரணம். இதற்கு முதற் காரணம் பாஜக தான் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் நான் இருந்தேன், அப்போ அங்கே ராம்லீலா மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசினேன். நான் வந்து எந்த ஒரு சமூகத்தின் பெயரையோ இல்லை சமூகம் குறித்தோலாம் நான் பேசலை. நான் வந்து அரசின் பிரச்சனைகளை குறித்து தான் பேசினேன். அரசின் பிரச்சனைகளை குறித்து தான் நான் பேசினேன். நான் பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் எனது பேச்சுக்கு பிறகு பாஜக சேர்ந்தவங்க அங்கே யாகம் நடத்தி அந்த இடத்த மேடையை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. இதுதான் ஜனநாயகமா? இதை என்ன இது அரசியலமைப்பை எப்படி நீங்கள்லாம் பாதுகாக்க போகிறீங்க? நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன், எனக்கே இந்த நிலைமையாங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் ராஜ்யசபாவில். உடனே ஜேபி நட்டா என்ன சொல்கிறாரு, கார்கே சொன்னது வந்து மிகவும் வருத்தம் அளிக்குது, காங்கிரஸுக்கு எப்படி இது வருத்தப்படுதோ அதே போல் பாஜகவும் வருத்தப்படுது, பாஜக இதை வந்து செய்யாது, ஆதரிக்காது, இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறார் ஜேபி நட்டா. எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே மிகவும் இவ்வளவு சுதந்திரம் அடைந்து ஒரு 75 ஆண்டுகளுக்கு பிறகு
இந்த மாதிரி ஒரு நிலை, அதுவும் ஒரு பாராளுமன்ற மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருக்கு, ஒரு இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவருக்கே இப்படி ஒரு நிலை நடந்திருக்கிறது என்று சொன்னால் மிகவும் வருத்தப்பட வேண்டிய, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலாக பார்க்கிறேன். ஆனால் இந்த பாஜக அரசில் தொடர்ந்து நீங்க உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் இது போன்ற மாநிலங்கள்ல தலித்துகளுக்கு எதிரான கொடுமை என்பது பாஜக அரசுல குறிப்பா பாஜக ஆளும் மாநிலங்களாக இருக்கட்டும் அல்லது பாஜக ஆளும் மத்திய அரசின் மூலமாக நடக்கின்ற விஷயங்களாக இருக்கட்டும், இவர்கள் தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாஜக RSS என்பதே தீண்டாமையை கடைபிடிக்கின்ற, இன்னும் அதை கடைபிடிக்கின்ற ஒரு கொள்கையை கடைபிடிக்கின்ற ஒரு கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அதாவது தலித்துகள் புகார் அளித்தால் கூட, தலித்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு புகார் அளித்தால் அந்த புகார்களை கூட உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் புகாரை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அது மறைக்கப்படுகிறது, அல்லது புகார் கொடுத்தவர்களே தாக்கப்பட்ட நிலைமையெல்லாம் பார்த்தோம். அது உன்னாவ், சத்ராஸ் போன்ற இடங்களில் எல்லாம் எவ்வளவு பெரிய வன்கொடுமைகள் நடந்தது, அதற்கு எதிரான போராட்டங்கள் நடந்தது. ஆனாலும் பாஜக அரசு அதை மூடி மறைக்க முயற்சி செய்தது என்பதை எல்லாம் பார்த்தோம். இனியும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தடுப்பதுதான் அம்பேத்கர் பாஜக தலைவராக பாஜக அகில இந்திய தலைவராக இருந்தவர் தான் JP நட்டா இப்ப ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இது காங்கிரசுக்கு எப்படி மனசு வலிக்குதோ அதே போல பாஜகவும் வலிக்குது. இது ஆதரிக்காதுங்கிறாரு, பாஜக ஆதரிக்காது. இல்ல, இது பேச்சளவில் மட்டும் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க அவர்கள் பாஜக என்பது பேச்சளவில் மட்டுமே இதை சொல்லுவாங்களே தவிர செயல்பாட்டில் அவர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கின்ற மனோபாவத்தில் இருக்கின்றார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கடந்த காலத்தில் அவர்கள் எடுத்த நடவடிக்கை எல்லாம் பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே தலித்தை உபயோகப்படுத்திவிட்டு அவர்களுக்கான அதிகாரங்களை கொடுக்க இவர்களுக்கு எப்பொழுதுமே மனம் இருந்ததில்லை. அவர்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்க இவர்கள் எத்தனித்ததில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு. அது தொடரக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளும். ஏனென்றால் ஆட்சியில் இருப்பவர்களே அந்த கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு எதிரான நிலையாகத்தான் இந்தியாவில் செல்லக்கூடும். அதை உடனே தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாஜகவிற்கு இருக்கிறது, மத்திய அரசிற்கு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.